மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வாசித்த அந்த வேத பகுதி எசேக்கியேல் 36:36. இந்த செய்தி இன்றைக்கு நம்மளுடைய சபையில் குடும்பங்களின் மத்தியில் இருக்கிற சூழ்நிலைகளை பிரதிபலிக்கிறது. ஒவ்வொருடைய தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பிரதிபலிக்கிறது. மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் சரீரமாகிய நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளை அது பிரதிபலிக்கக்கூடியதாக அது இருக்கிறது என்பதை தேவன் அதை எனக்கு அப்படியே காட்டினார். பாருங்கள், இப்போ நம்ம இன்றைக்கி எல்லாருமே தேவனுடைய சபையில் நம்ம நல்லா ஒரு அலங்காரமாக ஒரு சந்தோஷமாக உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமேன். ஆனால் உங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பின்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது, ஒரு சின்ன கதை இருக்குது. உங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பின்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கிறது. அப்படி தானுங்களே, நம்ம இங்கே மனமகிழ்ச்சியாக நம்ம இருந்திருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சில சுமைகள் இருக்கிறது, ஒரு சில சோர்வுகள் இருக்கிறது. நீங்கள் கடந்து வந்த ஒரு சில பிரயாணங்களின் மத்தியில் ஏற்பட்டிருக்கிற அந்த ஸ்ட்ரகிள், அந்த தடைகள், அந்த சிரமங்கள் அவைகள் இருக்கிறது. இதை யாருக்கிட்டையாவது நான் சொல்லி என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏங்கி கொண்டு இருந்து யாரையாவது தேடும் பொழுது, நீங்கள் தேடிக்கொண்டு இருக்கிறவங்க உங்களுடைய கண்களில் அவங்க படாமல் போயிருக்கலாம். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில அந்த சோர்வுகளை இறக்கி வைக்க, என்னுடைய சுமைகளை இறக்கி வைக்க, என்னுடைய போராட்டத்தில் என்னோடு கூட எனக்கு உதவியாக இருக்க நான் யாரையோ தேடுறேன். ஆனால் தேடுற அந்த நபர்கள் என்னுடைய கண்களில் படாமல் இருக்கிறாங்க. அப்போ நம்மளுடைய மனம் என்ன நினைக்கும்? ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ பெரிதான ஒரு உபத்திரவம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்மளையே நொந்து கொண்டு நாமளே நமக்குள்ளார இந்த டிப்ரெஷனுக்குள்ளார போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. அப்போ அந்த சூழ்நிலைகளில் உங்கள் பக்கத்தில் யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, உங்களுடைய பக்கத்தில் கர்த்தர் இருக்கிறார். நல்ல காரியங்களை தட்டுங்களேன். உங்கள் பக்கத்தில் கர்த்தர் அவர் இருக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சங்கீதம் 147 அதனுடைய 3வது வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 147:3 நமக்கு தெரிந்த ஒரு வசனம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இப்போ இங்கே சாதாரணமாக தமிழில் கத்தோலிக்க அந்த மொழிபெயர்ப்பில் எப்படி போட்டுக்கிட்டோன்னா, இருதயம் உடைக்கப்பட்டவர்கள், உள்ளம் உடைக்கப்பட்டவர்கள். எப்போது உடைக்கப்படும்? எப்போது நம்முடைய இருதயம் நொறுங்க பண்ணப்படும்? எப்போ? துன்பமான ஒரு சூழ்நிலையில், ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலையில் மனுஷருங்க நம்மளை பேசக்கூடிய பேச்சுகளினால, அல்லது நீங்கள் செய்யாத ஒரு குற்றத்தை உங்கள் மேலே சுமத்தும் பொழுது, அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஏதோ ஒரு நன்மையை உங்கள் கைகளில் கிடைப்பதற்கு முன்பு அதை தட்டி பறித்து கொண்டு போகிற ஒரு சூழ்நிலை, அல்லது நம்ம எங்கேயோ கடன் வாங்கியிருப்போம், அந்த கடனுக்காரங்கிட்ட அவமானத்தில் நம்ம நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அல்லது ஏதோ ஒரு வியாதி. பாருங்கள், பல ஆண்டுகள் அந்த வியாதிகளோடு போராடி கொண்டு இருக்கும்போது நம்முடைய இருதயம் உடைக்கப்படுகிறது. சில நேரங்களில் கணவனுடைய வார்த்தையினால், சில நேரங்களில் மனைவியினுடைய வார்த்தையினால் இருதயங்கள் உடைக்கப்படுகிறது, நொறுக்கப்படுகிறது. இல்லை, அப்போ தானே இருதயம் நொறுக்கப்படும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய இருதயம் நொறுக்கப்பட்டு அல்லது உங்களுடைய இருதயம் உடைக்கப்பட்டு, பாருங்கள், யாரையோ நம்பி நம்ம இந்த தேசத்துக்கு வந்திருப்போம், யாரையோ எதிர்பார்த்து நம்ம இந்த தேசத்துக்கு வந்திருப்போம். அன்றைக்கி கூட ஒரு ஃப்ரெண்டு சொன்னார் பாருங்க, நம்ம ஃப்ரான்ஸை குறித்து நாங்கள் கேள்விப்படும் போது சூப்பரான ஒரு தேசம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இங்கே வந்தோம். இங்கே வந்த பிறகு தான் தெரியுது, நரக ஆக்கினையை நாங்கள் இங்கே எங்கள் நாட்டில் பணம் மட்டும்தான் இல்லை, ஏதோ கடனை வாங்கி நம்ம சாப்பிடலாம், இங்கே அந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும். அப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் நான் மாட்டிக்கினேனே, இருதயம் நொறுக்கப்படுகிற, எங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே என்று சொல்லி கண்ணீர் வடித்து கொண்டு அந்த மனுஷன் பேட்டி கொடுக்குறான், அதாவது பேசுகிறான். வேலையில் எங்கேயோ போய் பேப்பர் இல்லாமல் ஒரு இடத்துல வேலையில் மாட்டிக்கின்னு ஒரு நாளைக்கு 16-17 மணி நேரம் வேலை செஞ்சு அழுகுறான், கண்ணீரோடு பேசுகிறான், சம்பளம் கொடுக்கல. பாருங்கள், நம்ம தேசத்தில் இருந்தால் நம்ம போய் சட்டையை பிடிச்சின்னு காலரை பிடிச்சின்னு கேட்க முடியும், இங்கே கேட்க முடியல, நொறுக்கப்படுறான் மனுஷன், நொறுக்கப்படுறான். குளிர், திடீர்னு பார்த்தா வெயில், திடீர்னு பார்த்தா மழை. இங்கே இருக்கிற மனுஷனுடைய மனநிலையை போல் இப்போ
கிளைமேட்டும் மாறிடுது. எதையும் தீர்மானம் எடுத்துட்டு நீங்கள் போக முடியல, நொறுக்கப்படுறோம். திடீர்னு இருதயத்தில் பயத்தை உண்டு பண்ணக்கூடிய கொள்ளை வியாதிகள், டெங்குன்றான், டொங்குன்றான், பறவை காய்ச்சல்ன்றான், ஏதோ என்னமோ வியாதிகள் வருது. இல்லை, மனுஷன் நொந்து போகிறான், பயந்து போகிறான், இருதயம் அப்படியே குத்தப்பட்டு பாருங்கள். ரெண்டாவது நம்பிக்கொண்டு இருக்கிற அந்த மனுஷர்கள் இல்லை, அவங்க உங்களை ஏமாற்றி விட்டு போகும்போது, நம்முன பிள்ளைகள் கைவிட்டு போகும்போது, நம்முன கணவன் மனைவி, மாமா மாமனார் மாமியார், லவ்வர், யாரை வேணும் எடுத்துக்கொள்ளுங்க, நண்பர்கள் நம்மளை விட்டு போகும்போது நம்முடைய இருதயம் நொறுக்கப்படுகிறது, இருதயம் உடைக்கப்படுகிறது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அந்த இருதயம் உடைக்கப்படும் போது, இருதயம் நொறுக்கப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இருதயத்துக்குள்ளார காயம் வந்துடும், அந்த இருதயத்துக்குள்ளே வேதனை வருது, வலி வருது. அப்போ தான் நம்மளுடைய இருதயம் துக்கத்தில் அது போகிறது பாருங்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோடு நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் எதையோ ஒன்றை நீங்கள் எழுந்ததுனால இருதயம் துக்கப்படுதா? ஒருவேளை உங்கள் கணவன் சொன்ன ஏதோ ஒரு வார்த்தை இருதயத்தை துக்கப்படுத்தி கொண்டு இருக்கா? உங்களுடைய பிள்ளைகள் சொன்ன ஏதோ ஒரு காரியம் இருதயத்தை துக்கம் பண்ணி கொண்டு இருக்கிறதா? ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய இருதயம் நொறுக்கப்பட்டதை யாருமே அறியல, ஆனால் நான் இருதயத்தை அறிஞ்சிருக்கிறேன். தாயின் கருவில் உருவாக முன்னரே நீ எப்படிலாம் இருக்கணும் என்று சொல்லி உன்னை குறித்து நான் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிற அந்த நல் வார்த்தைகளின்படி இப்போ உன்னுடைய வாழ்க்கை இல்லாமல் இருக்கிறத நான் அறிஞ்சிருக்கிறேன். உன்னுடைய இருதயம் நொறுக்கப்பட்டு இருக்கிறத நான் அறிஞ்சிருக்கிறேன். நீ ஆறுதலுக்காக எதையோ தேடிக்கொண்டு இருக்கிறத நான் அறிஞ்சிருக்கிறேன். நீ உன்னுடைய சூழ்நிலையிலிருந்து விடுதலை ஆக நீ எடுக்கிற முயற்சிகளை நான் அறிஞ்சிருக்கிறேன். நீ உன்னுடைய சொந்த பலத்தினால எதையோ ஓடி செய்து காரியங்களை முடித்து விடலாம் என்று சொல்லி நீ நினைத்து கொண்டு இருக்கிறத நான் அறிஞ்சிருக்கிறேன். அதனால தான் உன்னுடைய இருதயம் நொறுங்குண்டு போயிருக்கிற அந்த இருதயத்தை நான் குணமாக்கும்படிக்காக வந்திருக்கிற. நல்ல கரங்களை தட்டுங்களேன். அப்படி உங்களுடைய இருதயம் நொறுங்கப்பட்டிருத்தல அந்த நேரத்தில் ஏற்பட்ட அந்த காயங்களை நான் கட்டுகிறேன். அல்லேலூயா. பாருங்கள், நம்ம வீட்டில் ஏதோ ஒரு பிள்ளை ஒரு பொருளை போட்டு உடைச்சிட்டா நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம்? என்ன சொல்லுவோம்? அந்த புல்லை உடைச்ச உடனே முன்னாடி போய் பொட்டுன்னு ஒன்று போட்டுருவோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல ஒன்று அப்படி போட்டுறோம்ல. மனுஷன் அப்படி தான் செய்வான். யாரோ நமக்கு ஒன்று துரோகம் பண்ணிட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? நான் எப்படியாவது ஒன்று பழி வாங்கி தீருவோம். மனுஷன் நினைப்பான். நம்மளை ஒருத்தவங்க ஏமாற்றிட்டாங்க வச்சுக்க, நம்மளோட இருதயம் என்ன நடக்கும்? உடனே அவனை யாராவது ஒருத்தவங்க ஏமாற்றணும், அப்படித்தான் நம்ம நினைக்கிறோம். அப்போ ஆண்டவர் பாருங்களேன், உங்களுடைய இருதயம் நொறுங்கி இருக்கும்போது, உங்களுடைய இருதயம் உடஞ்சி இருக்கும்போது ஆண்டவர் ஏன்பா உன் இருதயம் உடஞ்சி போயிருக்குது? நீ ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கிற, நீ ஏதோ ஒரு கெட்டது செஞ்சுருக்கிற, நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படல, என்னோட சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கல, அதனால் உன்னுடைய இருதயம் நொறுக்கப்பட்டு இருக்குது. இது உனக்கு இன்னும் வேணும், இதுவும் இதுக்கு மேலேயும் உனக்கு வேணும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறவர் அல்ல. மாறாக அவர் சொல்கிறார், உன்னுடைய இருதயம் நொறுக்கப்பட்டு இருக்கும் பொழுது அந்த இருதயத்துக்கு அருகில் நான் இருப்பதற்கான காரணம், அந்த நொறுக்கப்பட்ட இடத்துலேருந்து உன்னை மீட்டெடுத்து உன் இருதயத்தை நான் ஸ்திரப்படுத்த போகிறேன். அந்த இருதயத்தை நான் எடுத்து கட்ட போகிறேன். அந்த இருதயத்தை எடுத்து நான் உயர்த்த போகிறேன். அந்த இருதயத்தை நான் நிலைநிறுத்த போகிறேன். அப்போ இன்றைக்கு தேவன் உங்களை கட்ட போகிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை கட்ட போகிறார், உங்களுடைய குடும்பத்தை கட்ட போகிறார். நீங்கள் இழந்து போயிருக்கிற ஆசீர்வாதங்களை மறுபடியும் மீட்டு உங்களுடைய வாழ்க்கையை கட்ட போகிறார். நீங்கள் ஒரு காலத்தில் நல்லா இருந்தீங்க, அது நேற்று கூட இருக்கலாம், போன வாரம், போன மாதம், போன ஆண்டு, ஏன் நீங்கள் இலங்கையில், நீங்கள் இந்தியாவில் நீங்கள் நல்லாவே இருந்திருக்கலாம். ஒரு உயர்வான உன்னதமான ஒரு நிலையில் நீங்கள் இருந்திருக்கலாம். உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருந்திருக்கலாம், செழிப்பாக இருந்திருக்கலாம். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கூட நல்ல ஜெகஜோதியாக அது இருந்திருக்கலாம் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு குறிப்பிட்ட சிச்சுவேஷனில் அந்த எல்லா சூழ்நிலைகளும் அப்படியே தரைமட்டமாய் மாறி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி நீங்களும் நானும் இருக்கிறோம். அந்த சூழ்நிலையை சந்திப்பதற்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு போராட்டம் வந்தது, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புயல் வந்தது, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மழை வந்தது, ஒரு வெள்ளம் வந்தது. உங்கள் கண்களுக்கு முன்பாகவே உங்களுடைய ஆசீர்வாதங்கள் அத்தனையும் அடித்து கொண்டு போகப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளார இன்றைக்கி நீங்களானாலும் உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் யோசித்து பாருங்கள், இன்றைக்கி நீங்கள் இருக்கிற இந்த மனநிலையோடு கூட உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருந்த அந்த காலங்களை நினச்சி பாருங்கள்.
அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையின் மேலே உங்களுக்கு எனக்கு ஒரு வெறுப்பு வருது இல்லைங்களா? அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அதற்கான காரணம் உன்னுடைய இருதயம் உடைஞ்சு போயிருக்கிறது. ஏதோ ஒன்று நல்ல ஜெகஜோதியாக ஆரம்பித்தோம், நல்ல ஆர்வமாக ஆரம்பித்தோம், நல்ல விசுவாசத்தோடு ஆரம்பித்தோம், அதை நம்ம பாதியிலே விட்டுட்டு ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கிறோம். ஏதோ ஒரு நல்ல காரியத்தை எடுத்து நம்ம செய்ய ஆரம்பித்து அது முடியலன்னு சொல்லி போட்டி விட்டு வந்திருக்கிறோம். நீங்கள் திரும்பி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பிக்கப்பட்ட எத்தனை காரியங்கள் ஆரம்பித்து பாதியில் நிற்குது. அது குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகளுடைய வாழ்க்கை, அல்லது உங்களுடைய பொருளாதார வாழ்க்கை, அல்லது உங்களுடைய கணவன் மனைவி உறவு, அல்லது சபை, அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கை. யோசனை பண்ணி பாருங்க, இன்னைக்கு அது எங்கே இருக்கிறது? அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ அன்னைக்கு இருந்ததை நினச்சி சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கிற, இன்னைக்கு நீ கோட்டை விட்டுட்டு இருக்கிறியா? அதுக்கு என்ன காரணம்? காரணம் உன் இருதயம் காயப்பட்டு இருக்கிறது, உன்னுடைய இருதயம் நொறுங்கி இருக்கிறது, உன்னுடைய இருதயம் உடைந்து இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னுடைய உடைந்த இருதயத்தை, உன்னுடைய அந்த உருமாறிய இருதயத்தை மறுபடியும் எடுத்து கட்டப் போகிறேன். உன்னை நான் ஒரு உயர்ந்த உன்னதமான நிலைக்கு நான் கொண்டு வர போகிறேன். நல்ல கரங்களை தட்டுங்களேன். பாருங்கள், நம்ம வீட்டில் ஒரு பொருள் உடஞ்சிட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? நான் ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்டேன்னா, உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பொருள் உடஞ்சிச்சிங்க, என்ன பண்ணுவோம்? இல்லை உடஞ்சிட்டா அந்த பொருளை என்ன பண்ணுவோம்? தூக்கி போட்டுருவோம். நம்ம வீட்டில் அது எவ்வளோ பெரிய காஸ்ட்லியான பொருளாக இருந்தாலும் அது உடஞ்சிட்டா தூக்கி போட்டுருவோம். ஏன்னா அதனால இனி உங்களுக்கு எனக்கு எந்த விதமான பயனும் கிடையாது. ஒரு கண்ணாடி பாத்திரமாக இருந்தாலும் மண் பாண்டமாக இருந்தாலும் ஏதோ ஒன்று உடஞ்சிட்டா அது உடஞ்சது தான். அதை நீங்கள் திரும்பி ஒழுங்குபடுத்துவதை விட, இந்த ஊரில் பாருங்கள், ஏதாவது ஒரு டிவி அந்த ஸ்க்ரீன் அது உடஞ்சிட்டா நீங்கள் போய் முதல்ல கடைக்காரங்கிட்ட கேட்டால் அவன் சொல்லுவான், அப்பா அந்த டிவி ஸ்க்ரீனை நீ மாற்றுறதுக்கு புதுசாக நீ ஒரு டிவியை வாங்கிடலாம். அப்போ உடஞ்சி போனதை நம்ம என்ன பண்ணுவோம்? தூக்கி போட்டுடுவோம். ஏன்னா அது நமக்கு பயன் அற்றது என்று சொல்லி நினச்சி நம்ம தூக்கி போட்டுருவோம். ஆனால் தேவன் உடைந்து போனது பயன் உள்ளதாக அவர் பார்க்கிறார். கரங்களை தட்டுங்களேன். எந்த இடத்துல நீங்கள் உடைஞ்சு போயிருக்கிறீங்க, எந்த இடத்துல நீங்கள் நொறுங்கி இருக்கிறீங்க, எந்த இடத்துல நீங்கள் காயப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறீங்க, உலகம் உங்களை பயனற்றதாக பார்க்கும், உலகம் உங்களை வேஸ்ட்டாக பார்க்கும், உலகம் உங்களை தூக்கி போட்டுடுவாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ எனக்கு வேணும், நீ என்னுடைய கண்களில் விலையேற பெற்றவனாக இருக்கிற, என்னுடைய கண்களில் விலையேற பெற்றவளா நீ இருக்கிற, நீ தான் என்னுடைய ராஜ்யத்திற்கு பயனுள்ளவனாக இருக்கிற என்று சொல்லி உடைந்து போன என்னுடைய வாழ்க்கையை தேவன் விரும்பி அவர் உங்களை என்னையும் அவர் எடுக்கிறவராக இருக்கிறார். மனுஷன் ஒரு பொருள் உடஞ்சி தான் அடுத்த நிமிஷம் அதை எப்படிலாம் தேகாஷா பண்ணணும், எப்படி அதை தூக்கி வெளியே போடணும், அடுத்தது வேற ஒன்று வாங்கணும் என்று சொல்லி பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் தேவன் உடைந்து போன ஒரு மனுஷியை உதாசீனப்படுத்தாமல் அந்த மனுஷியை அந்த இடத்துலேருந்து எடுத்துக்கொண்டு அவருடைய சித்தத்தின்படி செய்யும்படிக்காக அவர் என்ன பண்ணுறார்? விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ நாம் உடைந்து போனதை தூக்கி போடுவதை போல தேவன் உடைந்து போன உங்களையும் என்னையும் தூக்கி போடாமல் தன்னுடைய ஆணி படிந்த கரங்களினால் உங்களையும் என்னையும் முதல்ல அந்த சூழ்நிலையிலிருந்து தூக்கி வெளியே கொண்டு வைத்து தன்னுடைய இரத்தத்தினால் உங்களையும் என்னையும் கழுவி ஓட்ட உடசல்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி ரிப்பேர் பண்ணி உங்களை வைக்கிறவர் கிடையாது. மாறா உங்களை புதிதாகவே அவர் மாட்ட போகிறார். நல்ல கரங்களை தட்டுங்களேன். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத, நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத, உங்களுடைய படிப்பு, ஞானம், அறிவு, புத்திக்கு எட்டாத விதத்தில் ஒரு புதிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை அவர் என்னுடைய வாழ்க்கையில் உருவாக்க அவர் விரும்புகிறவராக அவர் இருக்கிறார். அப்போ இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசக்கூடிய இந்த செய்தியினுடைய தலைப்பு, உடைந்ததை மீண்டும் கட்டுகிற தேவன். நல்ல காரியங்களை தட்டுங்களேன். அப்போ நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் யோசிங்க, நீங்கள் எதோ உடைச்சி இருக்கிறீங்க, உங்களை வாழ்க்கையில் நீங்கள் எதோ உடைச்சி போட்டு இருக்கிறீங்க. ஒரு தவறான தீர்மானத்தினால உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை உடைச்சி போட்டிங்களா? ஒரு தவறான பாதையில் போனதுனால உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை உடைச்சி போட்டு இருக்கிறீங்களா? தவறானதை சாப்பிட்டதுனால, கண்ட இடத்துக்கு போனதுனால உங்களுடைய சரீர ஆரோக்கியத்தை உடைச்சி போட்டு இருக்கிறீங்களா? கணவன் மனைவி கிட்ட தேவையில்லாத வார்த்தைகள், ஆகாத சம்பாஷணைகள் மூலமாக கணவன் மனைவி உறவு உடைக்கப்பட்டு இருக்கிறதா? சகோதரிகளுடைய உறவு உடைக்கப்பட்டு இருக்கிறதா? ஏன் சபையில் தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவில் உடைக்கப்பட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், பயப்படாதீங்க, உங்களுக்கே தெரியாது நான் உடைந்து போன உன்னை எனக்கு ஒன்று எடுத்துக்கொள்ள போகிறேன்.
என்னுடைய கரத்தில் எடுத்து உன்னை நான் மீண்டும் உன்னுடைய ஸ்தானத்தில் நான் நிறுத்த போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுறதுனால கரங்களை தட்டுங்களேன். அதனால தான் எசேக்கியேல் 36 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே 2 முக்கியமானதை தேவன் சொல்கிறார். 2 முக்கியமான காரியத்தை அவர் அங்கே சொல்கிறார், கட்ட போகிறாராம். முதல்ல நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன். என்னதுங்களா? நிர்மூலமான, தமிழில் கஷ்டமான தமிழ், புதிய தமிழ் என்னதுங்க? நிர்மூலமானதுன்னு சொன்னால் சிதைக்கப்பட்டது, உடைஞ்சு போனது, நொறுங்கி போனது. நிர்மூலம்னா அழிஞ்சு போயிடுச்சு, அவ்வளோதான். ஒரு கண்ணாடி பாத்திரத்தை நீங்கள் உடைச்சிட்டிங்கன்னா அந்த பாத்திரம் இருக்காது, சிதறி போயிடும். சிதறி போன தேங்காய் போல் நீங்கள் அதை கனவுல கூட கற்பனை பண்ணி எடுத்து ஒட்டி வைக்க முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், அப்படிப்பட்டதை நான் முதல்ல கட்ட போகிறேன். நல்லா கரையில் தட்டுங்களேன். அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தேங்காயை அடித்து உடச்சி சிதறடிக்க பண்ணதை போல் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு சம்பவம், ஏதோ ஒரு ஆசீர்வாதம் அது சிதறி போயிருக்கிறதா ஆண்டவர் சொல்கிறார், முதல்ல அதை கட்டுறேன். 2வது ஆண்டவர் சொல்கிறாரு, பாழானதை பயிர் நிலமாக மாற்றப் போகிறேன். ஆமென். அப்போ இந்த பாழாய் போன காரியம், வீணாய் போன காரியம், இனி எந்த விதமான நன்மையும் அதனால் வராது, எந்த விதமான ஆசீர்வாதமும் அதுலேருந்து வராது என்று சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை பழுதாக நீங்கள் தூக்கி போட்டு இருக்கிறீங்களே, ஆண்டவர் சொல்றார், அதை நான் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பயிர் நிலத்தை போல நான் மாற்றப் போகிறேன். நல்ல கரைகளை தட்டுங்களேன். நல்ல கரைகளை தட்டுங்க. இன்றைக்கு இந்த வார்த்தை இந்த மே மாதத்தில் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக கர்த்தர் கட்டளை இடுகிறார். ஆமென். ஒரு தீர்க்க தரிசனமாக இன்றைக்கு அது வருகிறது பாருங்கள். இந்த மே மாதத்தில் தேவன் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் எதையெல்லாம் அழித்து போட்டு இருக்கிறீங்களோ தேவன் அவைகளை எடுத்து கட்ட போகிறேன்னு சொல்கிறாரு. எதையெல்லாம் நீங்கள் வீணடிச்சு இருக்கிறீங்களோ அதையெல்லாம் தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறேன் அப்படி என்று சொல்லுகிறார். அதனால் ஒரு காரியம் நடக்க போகுதான். என்ன தெரியுங்களா? அதனால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மீதியான ஜனங்கள், ஆமேன், அவர்கள் அறிந்து கொள்வார்கள். என்ன அறிந்து கொள்வார்கள்? இவர்கள் ஆராதிக்கிற தேவனைப் போல இந்த பூமியில் வேறொரு தெய்வம் இல்லை என்பதை அறிந்து கொள்வார்கள். மாத்திரமல்ல, இவர்களுடைய தேவனை நான் தேடினால் என்னுடைய வாழ்க்கையையும் அவர் கட்டி எழுப்ப வல்லவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, இது நீ செய்ய போகிறது கிடையாது, இது நீ சொன்னது கிடையாது, மாறா உன்னை உண்டாக்கினவரும் உன்னை சிருஷ்டித்தவருமாகிய கர்த்தர் நான் இதை சொன்னேன், நானே இதை செய்தேன். நல்ல கரைகளை தட்டுங்களேன். அப்போ உடஞ்சி போன சிலர் சொல்லுவாங்க, அதை நான் பார்த்துக்குவேன், என்னால் முடியும், எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம் நம்ம நினைக்கிறோம்ல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய என்னதுங்க நீதி. நம்ம நிறைய பேர் என்ன நீதி, நீதின்னு அவருடைய பிரமாணம் ஓய்வு நாளை அனுசரிக்க மறவாமல் இருப்பாயாக, என்னை தவிர வேறு ஒரு தேவன் உனக்கு இல்லாமல் இருப்பானாக, 6 நாட்களும் உன்னுடைய சொந்த வேலையை செய்து நீ நல்லா இரு, 7வது நாள் நீ ஓய்ந்திருந்து தேவனுடைய சமூகத்துக்கு நீ வா. இதுதான் அவருடைய நீதி. இப்போ நான் மனுஷன் என்ன பண்ணுறேன், உட்காந்து யோசித்து அந்த நீதியை அதுக்கு முன்னாடி ஒரு ஆவை போட்டுடுறேன். அப்போ என்னது புரியுதுங்களா? அப்போ சரி, அப்போ நான் அவர் என்ன கேட்டார், அப்போ எப்படி தான் கடன் அடைக்கிறது, அப்போ எப்படி தான் நீங்கள் கடன் அடைக்கிறது என்ன கேட்டார், எப்படி தான் என் கடன் அடைக்கிறது. நான் சொன்னேன், கடனை நீங்கள் அடைக்க முடியாது, தேவன் தான் உங்களுக்கு அடைக்கணும், கர்த்தர் தான் உங்கள் கடனை அடைக்கணும். அப்போ நான் என்ன செய்யணும், முதல்ல தேவனுடைய சமூகத்துக்கு வாங்க, வந்து உங்களுடைய பிரச்சனைகளை தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லும்போது தேவன் இருதயங்களை திருப்புவார், வாசல்களை திருப்புவார், வழிகளை உங்களுக்கு உண்டாக்குவார். நீங்கள் வாங்கின கடன்களை அடைப்பதற்கான தெய்வீக கிருபையினால், பொருளாதார ஆசீர்வாதத்தினால், செல்வ செழிப்பினால் அவர் உங்களை நடத்துவார். நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வரும்படிக்காக அவர் செய்வார். அதுதான் தேவன் தன்னுடைய வேதத்தில் எழுதி வச்சிருக்குது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இதை செய்ய போகிறது கிடையாது, நீ இதை முடிக்க போகிறது கிடையாது, மாறா நானே இதை செய்ய போகிறேன். அப்போ சொல்லுங்கள், என்னால் முடியாத இடத்துல தேவன் செயல்பட ஆரம்பிக்கிறார். என் கையினால் உடைச்சி போட்டதை, என் கையினால் நான் நுறுக்கி போட்டதை தேவனுடைய கையில் எடுத்து அதை அவர் உருவாக்க போகிறார். நான் இழந்து போனதை தேவன் மீண்டுமாக எனக்கு பெற்றுக் கொடுக்க அவர் போகிறார். அல்லேலூயா. இதற்கு
நான் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒன்று தான், என் வாழ்க்கையை மீண்டும் கட்டுவதற்கு என்னுடைய வாழ்க்கையை நான் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். அப்போ என்னை பார்த்து சொல்லுங்கள், என் வாழ்க்கையை தேவன் மீண்டும் கட்டுகிறார். சொல்லுங்கள், என் வாழ்க்கையை தேவன் மீண்டும் கட்டுகிறார். நான் பாழாக்கினதை அவர் பயிரிலமாக மாற்றப் போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி அப்படித்தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை பாழாய் போனது, அந்த மனுஷனுடைய வாழ்க்கை வீணாய் போனது, உடைக்கப்பட்டு போனது, அவனுடைய முந்தின மகிமையை இழந்து போயிருந்தான். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை தேவன் எப்படி எடுத்து கட்டினார் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். முதல்ல தேவன் உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் உடைந்து போன உறவுகளை மீண்டும் கட்டுகிறதுல அவர் முக்கியத்துவம் கொடுக்குறார். பாருங்கள், ஒரு மனுஷன் வேதத்தில் இருந்தான், அவன்தான் யோபு. யோபுவை குறித்து நீங்கள் தாராளமான காரியங்களை நீங்கள் வாசிச்சிருந்தாலும் இன்றைக்கி நம்ம ஒரு சில காரியங்களை மட்டும் நம்ம வாசிக்க போகிறோம். அந்த யோபு பாருங்களேன், யோபுவை குறித்து வேதம் சொல்லும்போது தேவன் யோபுவை குறித்து சாட்சி கொடுக்குறார். உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? உங்களை என்னையும் குறித்து தேவன் சாட்சி கொடுத்துருக்கிறாரா? என்னங்க ஆமேன்னு சொல்லுங்கள். சந்தேகமாக யாரா இருக்குதுங்களா? உங்களை என்னையும் குறித்து தேவன் சாட்சி கொடுத்துருக்காரா? நீ என்னோட நேசகுமாரன், நீ என்னோட நேசகுமாரித்தி, நீ எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு பிரியமானவன். இது யார் சொல்லுதுங்க? தேவன் உங்களை குறித்து என்னை குறித்து சாட்சி கொடுத்துருக்கிறார். அதே போல் யோபுவை குறித்து தேவன் சாட்சி கொடுத்துருக்கிறார். 1வது அதிகாரத்தில் அவரை சுற்றியிருந்த ஜனங்கள் அவர்களை சாட்சி கொடுத்துருந்தாங்க. நம்ம இந்த யோபுவை குறித்து ஒரு 3 வாரம் 4 வாரம் செய்தி கொடுத்துருக்குறோம். யூடியூப்பில் இருக்கிறத நீங்கள் பாருங்கள். நம்ம அந்த ரொம்ப டீப்பாக போல் ஒரு சில காரியங்களை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பாருங்களேன், யோபுனுடைய வாழ்க்கையில் ஒரு காலத்தில் அவருடைய வாழ்க்கையில் செழிப்பு இருந்தது, அவருடைய வாழ்க்கையில் செல்வம் இருந்தது, அவருடைய வாழ்க்கையில் மதிப்பு இருந்தது, அவருடைய வாழ்க்கையில் மரியாதை இருந்தது, அவருடைய வாழ்க்கையில் கனம் இருந்தது, அவருடைய வாழ்க்கையில் சம்பத்து இருந்தது, அவருடைய வாழ்க்கையில் சந்தானம் இருந்தது. மாத்திரமல்ல, அவருடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உற்றார் உறவினர்களோடு கூடலாம் நல்ல செழிப்பாய் மனமகிழ்ச்சியாய் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன். ஆனால் அத்தனை ஆசீர்வாதங்களும் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரே நாளில் அது எல்லாம் பாழாகி போயிடுச்சு. ஒரே நாள். அது நீங்கள் எடுத்து வாசிச்சிங்கன்னா அந்த 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் ஆரம்பித்து 21வது வசனத்தில் முடிஞ்சு போச்சு. மிஞ்சி பண்ணால் ஒரு 8 வசனத்தில் அவருடைய வாழ்க்கை முடிஞ்சு போனது. அந்த யோபு ஆபிரகாம் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்ததாக சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஆபிரகாம் வாழ்ந்த அதே காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு மனுஷன். அந்த மனுஷனை குறித்து வேதம் சொல்லுது பாருங்க. அந்த மனுஷன் உத்தமனும், அதாவது 1ஆம் அதிகாரம் 1 வசனம், அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாக இருந்தான். இது பைபிள் அவனை குறித்து சாட்சி கொடுக்குதுங்க. இது பைபிள் கொடுக்குது. இப்போ தேவன் சாட்சி கொடுக்க போகிறார் பாருங்களேன். யாருக்கு முன்னாடி சாட்சி கொடுக்குறாருன்னா பிசாசுக்கிட்ட தேவன் பேசுகிறார். 8வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. அப்போ ஆபிரகாமும் இதுக்குள்ளே அடக்கம். ஆபிரகாமும் இந்த குவாலிஃபிகேஷன் கூட அவர் இல்லை. அப்படி தானே? இப்போ இந்த சபையில் சொல்கிறேன், இந்த சபையிலேயே உதாரணத்துக்கு, இந்த சபையிலேயே நம்ம ஆல்வின் பிரதரை போகிற படித்தவங்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படின்னா நான் உள்பட என்ன, அது அவர்களுக்கு நான் படிக்கலன்னு தானே அர்த்தம். அப்போ இங்கே சொல்கிறாரு, பூமியில் ஒருவனும் இல்லைன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் சரி பின்னாடி இருந்தவங்க யாருமே இல்லைன்னு தான் அர்த்தம். அப்படி ஒரு சாட்சி பெற்ற ஒரு மனுஷன் தேவன் சாட்சி கொடுக்குறாருங்க. ஆனால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் சகலமும் ஒரே நாளில் பாழாய் போகிறது, நிர்மூலமாகிறது. இதை இன்னைக்கு நீங்களும் நானும் பார்க்க போகிறோம். மாத்திரமல்லங்க, அப்படி ஒரு சூழ்நிலை வந்த பிறகு இது வரைக்கும் அவர் கூட கூடி கூத்தடித்து கும்மாளம் போட்டு ஃபேத்து கொண்டாடி, அதாவது ஃபங்க்ஷன் கொண்டாடி நல்லா சாப்பிட்டு கூட இருந்து ஜாலியாக இருந்த அந்த சகோதரர்கள் சகோதரிகள் அவங்களாம் என்ன ஆனாங்க எனக்கு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், யோபு நான் எடுக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். 19வது அதிகாரம் எடுங்க. யோபு 19ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம் பாருங்களேன். யோபுனுடைய நிலையினுடைய பரிதாபத்தை நீங்கள் இங்கே பார்க்க முடியும். எப்படி இருந்த ஒரு மனுஷன் இப்போ எப்படி இருக்கிறான் அப்படின்னு வேதம் சொல்லுது. 13வது வசனம் சொல்லுது, என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார், எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள், என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள்,
என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள். அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியாக ஆனேன். பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டு இருக்கிறார். ஒரு ராஜாவை போல இருந்த ஒரு மனுஷன், கம்பீரமாக இருந்த ஒரு மனுஷன், செல்வ சீமானாக இருந்த ஒரு மனுஷன், தேவனால் சாட்சி பெற்ற ஒரு மனுஷன். அப்போ சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள். ஒரு காலத்தில் நீங்கள் ஒரு நல்ல வேலை செஞ்சுருக்கலாம். ஒரு காலத்தில் நீங்கள் லட்சக்கணக்காக நீங்கள் சம்பாதிச்சிருக்கலாம். ஒரு காலத்தில் உங்களுடைய சொந்தங்கள், உங்களுடைய நட்புகள், உங்களுடைய உறவுகள் புடைசூழ நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். ஒரு காலத்தில் உங்களுடைய பிறந்த நாள்னு சொன்னாலே அதை ஆடு வெட்டி அன்னைக்கு பிரியாணி செஞ்சு கொண்டாடின ஒரு காலங்கள் உண்டுங்க. ஒரு காலத்தில் நீங்கள் அழுதிங்கன்னு சொன்னால் உங்கள் கண்ணீரை துடைக்க யாரோ இருந்தாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கஷ்டத்தில் பங்கு பெற யாரோ உங்கள் கூட இருந்தாங்க. நீங்கள் கடன் வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த கடனை அடைக்க நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. அல்லது நீங்கள் ஒரு 1000 பேருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் இருந்திருப்பீங்க. ஆனால் ஒரு நாளில் இது எல்லாம் உங்களுடைய கையை விட்டு விலகி போணுச்சுன்னா மனுஷனுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. உங்கள் குடும்பத்துலேயும் அதுதான், சபையிலும் அதுதான். சபையில் நல்லா இருக்கும்பொழுது கூட இருக்கிறவங்களை விட சபை நொந்து போயிருக்கும்போது, உடைஞ்சு போயிருக்கும்போது, ஆபத்தில் இருக்கும்போது, பிரச்சனை இருக்கும்போது கூட இருக்கிறாங்க பாருங்கள். அல்லேலூயா. இவர்கள் தான் இந்த சபைக்கு தூண்களாக இருக்கக்கூடியவங்க. நல்ல கரங்களை தட்டுங்களேன், நல்ல கரங்களை தட்டுங்க. பாருங்கள், நம்ம நல்லா சந்தோஷமாய் களி கூர்ந்து ஒரு கல்யாணம் காட்சி நடத்தும் போது 1000 பேர் வந்து இருக்கிறதை பார்க்கலாம். அந்த ஊழியக்காரன் அழுது கொண்டு இருக்கும்போது, அந்த ஊழியக்காரன் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும்போது, அந்த ஊழியக்காரன் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கும்போது, பரவாயில்லைங்க பாஸ்டர், கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார், எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் மாறும் என்று சொல்லுறாங்க பாருங்கள். 5 பேர், 10 பேர், 20 பேர், அவங்க தான் சபையினுடைய தூண்களாக இருப்பாங்க. அப்போ இங்கே பாருங்களேன், அவனிடத்தில் கையேந்தி கொண்டு இருந்தவங்க, அவனால் பிழைச்சவங்க, அவனால் வாழ்ந்தவங்க, அவனால் ஆசீர்வாதமாக இருந்தவங்க, அவனுடைய பேரை சொல்லி வாழ்ந்து கொண்டு இருந்தவங்க, இன்றைக்கி யோபுனுடைய நிலையை பார்த்த உடனே அவனுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? யோபுவை தூரப்படுத்திட்டாங்க. அப்படி இன்றைக்கி உங்களுடைய சகோதரன் சகோதரி, உங்களுடைய கூட பிறந்தவங்க, அல்ல என் கூட பிறந்தவங்க இன்றைக்கி தூரமாக இருந்து நீங்கள் இந்த தேசத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் பேசுகிறார். அடுத்தது பாருங்கள், அறிமுகமானவர்கள். யாருங்க இவங்களாம்? உங்கள் தெருவில் மாமா மச்சான்னு சொன்னவங்க தான், நம்மளை பார்த்து தம்பின்னு சொன்னவங்க தான், அண்ணன்னு சொன்னவங்க தான், நான் உங்க கூட இருக்கிறேன்டான்னு சொன்னவங்க தான். அவங்க எங்கே இருக்கிறாங்களாம்? இன்றைக்கி எல்லாரும் அந்நியராக போயிட்டாங்க, அந்நியராக போயிட்டாங்க. அடுத்தது பாருங்கள், பந்து ஜனங்கள். யாருங்க இவங்களாம்? தாய் வழி சொந்தம், தந்தை வழி சொந்தம், மனைவி வழி சொந்தம், கணவன் வழி சொந்தம், மகள் வழி சொந்தம், மகன் வழி சொந்தம். இவங்க தான் சொந்தம், அந்த ஜந்து பந்துக்கள். இவங்க எங்கே இருக்கிறாங்க இன்றைக்கி பாருங்களேன். இவங்கெல்லாம் அவருடைய பார்வைக்கு பரதேசியை போல பார்க்குறாங்களாம். இன்றைக்கி சகோதரனே சகோதரி, கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையை நம்ம எல்லாருமே அதை யோசிக்க தவறுகிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இவ்வளோ அந்த நிர்பாக்கியமான அந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த தகப்பனோ தாயோ அண்ணனோ தம்பியோ கூட பிறந்தவங்களோ யாருமே உங்கள் கூட இல்லைங்கிற ஒரு மனநிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டுட்டீங்க. நீங்கள் தனியாக இருக்கிற ஒரு யாரா இந்த தேசத்துக்கு வந்தோம் அப்படின்ட்டு சொல்லி எல்லாருமே நினச்சி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பிரான்ஸ் தேசத்தில் எல்லாருக்கும் உண்டு. ஒரு சில காலங்களுக்கு அப்புறம் நீங்கள் அந்த ஸ்டேபிள் ஆன பிறகு நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் யாருமே இன்றைக்கி நல்ல உயர்வாக இருக்கிற யார் இருந்தாலும் இந்த தேசத்தில் வந்து முதல்ல ஒரு சில துன்பங்களை, வேதனைகளை, கஷ்டங்களை பட்டு தான் நம்ம உயர்ந்த ஒரு நிலைமைக்கு வந்திருப்போம். அப்படி தானுங்களே? ஆனால் இன்றைக்கி உங்கள் கூட ஒரு சிலர் இருக்கிறாங்க, உங்களை ஒரு சிலர் மதிக்கிறாங்க, உங்களை ஒரு சிலர் கனம் பண்ணுகிறாங்க. உங்களுடைய பேரை சொன்னாலே அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அவங்க நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும்போது எங்கே இருந்தாங்க? நீங்கள் போராடி கொண்டு இருக்கும்போது எங்கே இருந்தாங்க? நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கும்போது எங்கே இருந்தாங்க? நீங்கள் தனிமையில் அழுது கொண்டு இருக்கும்போது எங்கே இருந்தாங்க? யோபுவுக்கு எங்கே இருந்தாங்கன்னே தெரியல. இப்போ யோபு எங்கே இருக்கிறார்? இந்த சம்பவத்தில் யோபு எங்கே இருக்கிறார்? யோபு எங்கே இருக்கிறார்? குப்பத்தொட்டிக்கு பக்கத்தில் உட்காதுன்னு ஓட்டை எடுத்து சொரஞ்சு நிற்கிறாரு. அவருடைய அரிப்பு தாங்க முடியல. சரீரத்தில் ஒரு வகையான அரிப்பு, கூட நின்று பேசிக்கொண்டு ஏளனம் பண்ணி கொண்டு இருக்கிற மனுஷனுடைய அரிப்பு தாங்காமல் சொரிஞ்சின்னு இருக்கிறார். ஒரு காலத்தில் அவர் சொல்வார், நான் நடந்து போனேன்னா வயது முதிர்ந்தவர்களெல்லாம் எழுந்து எனக்கு வணக்கம் சொல்லுவாங்க. விடலை பசங்க என்னை பார்த்தவனே அவங்க இன்னும் எனக்கு வணக்கம் சொல்லுவாங்க.
இன்றைக்கி அவர் உட்காந்துன்னு இருக்கிறாரு, சொரிஞ்சன் இருக்கிறாரு, கலைஞன் இருக்கிறாரு, தனிமையில் இருக்கிறாரு. யாருங்க இந்த யோபு? யார்? தேவனால சாட்சி பெற்றவன், வேதம் சாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான மனுஷன், நீதிமான், உத்தமன், தேவனுக்கு பயப்படுகிற இப்படிப்பட்ட யோபுவை போல ஒருவனும் இல்லைன்னு சொன்ன அந்த யோபுனுடைய வாழ்க்கையில் இது ஏன் வந்தது? இந்த சூழ்நிலை தேவன் எங்கே இருக்கிறார்? தேவன் எங்கே இருக்கிறார்? யோபு கூட தாங்க இருக்கிறாரு. யோபு கூட தான் இருக்கிறாரு. அவன் சொல்கிறான் பாருங்க, 1ஆம் அதிகாரத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் வந்த பிறகும் அவன் சொல்கிறான், தன்னுடைய மனைவியை பார்த்து, கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்தாரு. நம்ம ஒரு 10 பைசா கீழே வந்துட்டா அதை குனிஞ்சு கிணிஞ்சு தேடி எடுக்கிற நாம இப்படி சொல்ல முடியுமா? அப்போ யோபு சொல்கிறார் பாருங்களேன். அப்போ சகோதரர்கள் தூரமானாங்க, நண்பர்கள் மறந்தாங்க, அறிமுகமானவர்கள் மறந்தாங்க. அல்லேலூயா. இந்த சூழ்நிலையில் அவனை விட்டு எல்லாரும் விலகி போனாங்க. என்ன ஒரு குடும்பம் பாருங்களேன். யோபு கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு கொடூரம் அவனுடைய வாழ்க்கையில் நடந்து விட்டது. புரியுதுங்களா? இப்போ இந்த சூழ்நிலையில் அவன் இருக்கிறான். அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்களேன். நீங்கள் நல்லா இருக்கும்போது, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்போது, நீங்கள் நல்லா செழிப்பாக இருக்கும்போது, ஏன் நம்ம சபையில் ஒரு ஜனங்கள் எல்லாம் நெருக்கி இருக்கும்பொழுது வர்றவங்களுக்கு எல்லாம் இந்த சபை எப்படி தெரியுங்க? ஆமாம், ஆசீர்வாதமான சபையாக தெரியும். சபையில் ஒரு 200 பேர் வந்து உட்காந்துக்கிறாங்கன்னு சொன்னால் நல்ல பாஸ்டர்னு சொல்லுவாங்க, நல்ல ஜனங்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் 10 பேர், 5 பேர், 20 பேர், 50 பேர் இருந்தாக்கா நல்ல சபை. ஆனால் சபையை நம்பர்ஸை வச்ச தேவனுக்கு கணக்கு பண்ணுவார், எண்ணிக்கையை வச்சா தேவனுக்கு கணக்கு பண்ணுறார், எண்ணங்களை வச்சு அவர் கணக்கு பண்ணுறார். ஆமீன். அப்போ பாருங்கள், இந்த சபையில் இன்றைக்கி நம்ம கூட அந்த துன்பத்தில் பங்கு பெறக்கூடியவர்களை தேவன், நீங்கள் நல்லா எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இந்த தேதியை உங்களுடைய கேலண்டரில் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கி இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் சபையில் இருக்கிற மற்றவர்களை பார்க்கலும் பெரிய ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிட போகிறார். கரங்களை தட்டி கட்டு நன்றி செலுத்துங்களா. அவன் சொல்கிறான். இப்போ பாருங்கள், அந்த 15வது வசனத்தில் 13-15 ரொம்ப கொடுமையான ஒரு சம்பவம் நடக்கும் பாருங்களேன். யோபு, நான் அதை 15லேருந்து வாசிக்கிறேன். என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள், அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியான. இப்போ பாருங்கள், ரொம்ப கொடுமையாக பாருங்களேன். நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொடுக்கலையாம். என் வாயினால் நான் அவனை படிங்க. யோபு 19ஆம் அதிகாரம், சாரி, யோபு 19 15 வாசித்தோம். என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என் அந்நியனாக எண்ணுகிறார்கள், அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியாக இருக்கிறேன். நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொடுக்கலை, நான் என் வாயினால் அவனை என்னங்களா, சத்தமாக சொல்லுங்கள், என்னதுங்களா? யார்கிட்டயா கிஞ்சி நிற்கிறீங்களா? ஒரு காலத்தில் டேய் யார் அங்கே, தோ இருக்கிறேன் ஐயா, இதை செய்ய, தோ இருக்கிறேன் ஐயா, இதை செய்ய, தோ இருக்கிறேன் ஐயா. இப்போ என்ன பண்ணுகிறாரா? எப்படி கெஞ்சினாரா? வாயினால் கெஞ்சினார். எப்பா வாங்கப்பா, வாங்க வாங்க, சபைக்கு வாங்க, சபைக்கு வாங்க, சபைக்கு வாங்க, கெஞ்சிறதா இருக்குது. யோபுவுக்கு பாருங்க, ஒரு காலத்தில் உட்காந்து டேய் முனுசாமி தோ இருக்கிறேன் ஐயா, இன்னைக்கு அந்த முனுசாமியை 300 முறை கூட்டாக்கணும் மதிக்க மாட்டான். காரணம், உலகம் முகத்தை பார்க்குது, இவன் போயிட்டான், ஓட ஆயிட்டான், இனி உன்னுடைய வாழ்க்கையில் பழைய கம்பீரம் வராது. இவருக்கு நான் உதவி செய்கிற இடத்துல இருக்கிறேன், இவர் என்ன ஆளுகை செய்கிறது, இவருடைய பேச்சுக்கு நான் என்ன கீழ்ப்படினோம், இவருக்கு நான் ஏன் உதவி செய்யணும், இவர் என்னை கூப்பிடும் போது நான் ஏன் அவருக்கு சத்தத்துக்கு பதில் கொடுக்கணும் என்று சொல்லி ஏளனமா உலகம் யோபுவை பார்த்ததுனால அவன் சொல்கிறான், என் வாயினால் நான் கெஞ்சிறேன் அப்படின்னு சொல்கிறான். மாத்திரம் இல்லைங்க, கொடுமையிலே கொடுமை ஒரு காரியம் நடக்குது பாருங்க. என் சுவாசம் என்னுடைய மனைவிக்கு வேறுபட்டு இருக்கிறதாம். எந்த கணவனை அணைத்தால் சந்தோஷம், எந்த கணவன் கூட இருந்தால் மனமகிழ்ச்சி, எந்த கணவன் என் கூட இருந்தால் எனக்கு பலன், எந்த கணவன் என் கூட இருந்தால் எனக்கு ஆசீர்வாதம் என்று நினைச்ச அந்த மனைவி அவன் கிட்ட போனால் ஐயோ அப்படின்னு சொல்கிறா. அப்படி யாருன்னா உங்களை பார்த்து சொல்கிறாங்களா? உங்களுடைய ஃபோனை பார்த்த உடனே யாரோ ஐயோ அப்படின்னு நினைக்கிறாங்களா? நீங்கள் போனவுடனே உங்களை பார்த்து யாராவது மிரட்சி அவங்கள பார்க்குறாங்களா? ஐயோ வந்துட்டான்டா அப்படின்னு நினைக்கிறாங்களா? எங்களை நினச்சிருக்கிறாங்கல்ல, அதுமாதிரி உங்களை நினைக்கிறாங்களா? அப்படின்னா நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு காலத்தை நீங்கள் கடந்து போக வேண்டியது தான்
இருந்தது. பாருங்கள், ஒரு நல்ல மனுஷன் நம்மள சொல்லுவாங்க வாழ்ந்து, பேசுங்க என் கூட, நம்மள சொல்லுவாங்க ஒரு டயலாக், வாழ்ந்து கெட்டவன். வாழ்ந்து கெட்டவன் தான், அவன் கெட்டவன் கிடையாது. வாழ்ந்து இப்போ அந்த வாழ்க்கையை கெட்டு போய் விட்டுட்டு ஒருத்தவன் நல்ல வசதியாக இருப்பான், ஒரே நாளில் நைட்டில் ஏழை ஆகிடுவான். அவனுடைய வாழ்க்கை கொடுமையான வாழ்க்கைங்க. ஏழையாக இருந்து முன்னேறி வந்தவனுடைய வாழ்க்கையும் முன்னேற்றத்தில் இருந்து ஏழையானுடைய வாழ்க்கைக்கும் மகா கொடுமையான ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு சிந்தனை உண்டுங்க. இப்போ யோபு வாழ்ந்து கெட்டவங்க, வாழ்ந்து கெட்டவன், பெரிய மிராசுதார் மாரி, அவர் பெரிய பண்ணையார் மாதிரி, பெரிய ஒரு மில்லியனர் மாதிரி இருந்த ஒருத்தவன் ஓட்டை எடுத்து நிர்வாணமாக உட்காந்துன்னு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு இருக்கிறான்னு சொன்னால், ரோட்டில் போகிற வருவன் சுரிநாய்க்கு கூட கொடுக்கக்கூடிய மரியாதையை அவனுக்கு கொடுக்க முடியாமல் ஒரு காரியம் இருக்கும். நீங்களும் நானும் உயர்வில் இருக்கும்போது ஒட்டி கொள்ளக்கூடிய ஒட்டுணிகள் இன்றைக்கி அதிகம். ஆனால் நீங்கள் தாழ்வில் இருக்கும்போது உங்களை தூக்கி விடக்கூட ஒருத்தவங்களும் இருக்க மாட்டாங்கங்க. இதுதான் இன்றைக்கி உலகம். ஆஸ்தியும் அந்தஸ்தும் செல்வமும் பதவியும் பட்டமும் பொருளாதாரமும் இருக்கும்போது உங்கள் கூட இருந்து உங்களை ஆறுதலை படுத்தினவங்க அதை எல்லாத்தையும் நீங்கள் இழந்து போனோடனே உங்களை விட்டு ஓடி போயிடுவாங்க, தூரமாக போயிடுவாங்க. நீங்கள் அவங்களுக்கு தெரியாதவர் மாதிரியே இருக்கும், உங்களை அவங்களுக்கு புரியாத மாதிரியே இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், அந்த ஒரு சூழ்நிலையை உன்னுடைய வாழ்க்கையில் அவங்க உன்னை புரிஞ்சு கொள்ளாமல் இருப்பாங்க, அவங்க உன்னை அறிஞ்சு கொள்ளாமல் இருப்பாங்க, அவங்க உன்னை உதாசீனப்படுத்துவாங்க. ஆனால் நான் உன் கூட இருக்கிற நல்ல கரங்களை தட்டுங்களேன், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை மறந்து போவ, நான் அநியாயம் செய்கிறவர் அல்ல, நான் நீதிபரர் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ பாருங்களேன், யோபுக்கு தன்னுடைய உடன்படிக்கையை அவர் நினைவு கூறுகிறவராக அவர் இருக்கிறார். ஆமீன். பாருங்க, அவரை விட்டு விளைவுகள், அவரை விட்டு எல்லாரும் விலைக்கு போனாங்க, எல்லாரும் விலைக்கு போனாங்க. ஒரு காலத்தில் அவர் கூட இருந்தவங்க இன்னைக்கு இல்லாமல் இருக்கிறாங்க. அவரு கூட நான் செத்து போனாலும் உயிராக இருக்கிற வைக்கலையும் உங்கள் கூட தான் இருப்பேன்னு சொன்னவங்க இல்லாமல் போயிடுவாங்க. ஆனால் அவங்க எல்லாரும் போனாலும் நீங்கள் தனிமையாக இருக்கிற ஒரு சூழ்நிலை எதுக்கு தெரியுங்களா? தேவன் உங்களை உயர்த்தக்கூடிய ஒரு காலத்துக்குள்ளார உங்களை கொண்டு வந்திருக்கிறார். கரங்களை நல்லா தட்டுங்களேன். நீங்கள் தனியாக இருக்கும்போது, நீங்கள் தனித்து விட போகும்போது, நீங்கள் நொந்து நூடல்ஸாக ஆக போது தான் உயர்வை குறித்து உங்களுடைய இருதயம் இயங்கும், முன்னேற்றத்தை குறித்து உங்களுடைய இருதயம் இயங்கும், நன்மையை குறித்து உங்களுடைய இருதயம் இயங்கும். அப்போது அந்த நன்மைகளுக்கு காரணமாக இருக்கிற கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை உயர்த்தும்படிக்காக அவர் வருகிறார். ஆகவே கர்த்தர் சொல்ல, நீ சோர்ந்து போகாத, பிரிந்து போனதை குறித்து எண்ணிக்கொண்டு இருக்காத, உன் இருதயத்தின் காயங்களை ஆற்றக்கூடிய நான் உன் கூட இருக்கிறேன், உன் தலையை நான் உயர்த்த போகிறேன், உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், உன்னை நான் மகிமைப்படுத்துவேன், காரணம் நீ என்னுடையவள். அப்போ உன்னுடைய இருதயம் இழந்து போன அந்த சகோதரிகளோடு கூட இணக்கமாக இருக்கும். அல்லேலூயா, அது இணக்கமாக இருக்கும். பாருங்களேன். ஆமென். யோபு 42:10 சொல்லுது பாருங்களேன். 42:10, யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரட்டந்தனையாய் கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதத்தை தந்தருளினார். நல்ல காரியங்களை தட்டுங்களேன். மறுபடியும் அவனுடைய சகோதரர்கள் வந்தாங்க, மறுபடியும் அவனுடைய உற்றார் உறவினர்கள் வந்தாங்க, மறுபடியும் வேலைக்காரிகள் வந்தாங்க, மறுபடியும் பந்து ஜனங்கள் வந்தாங்க. எல்லாரும் வந்து யோபுனுடைய வாழ்க்கையை பார்த்து, ஆசீர்வாதத்தை பார்த்து, முன்னாடி அவன் வைத்திருந்த ஆசீர்வாதத்தை பார்க்கலாம் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டதை அந்த ஜனங்கள் பார்த்து, நம்ம வாசித்த எசேக்கியேல் 36:36 உன்னை சுற்றி இருக்கிற மீதியான ஜனங்கள் அறிந்து கொள்வார்னு சொன்னார, அதே போல் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலத்துக்கு நீங்கள் வந்து இருக்கிறீங்க. நல்ல காரியங்களை தட்டுங்களேன். இன்றைக்கு தேவன் உங்களை தனிமைப்படுத்தி இருக்கிறார், உங்களுடைய சபையை தனிமைப்படுத்தி இருக்கிறார், உங்களுடைய கூட்டத்தை, உங்களுடைய குடும்பத்தை தனிமைப்படுத்தி இருக்கிறார். ஏன் தெரியுங்களா? உங்களை எடுத்து உயர்த்துவதற்காக. நீங்கள் ஏற்கனவே வைத்திருந்த ஆசீர்வாதத்தை பார்க்க 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக, நீங்கள் இழந்து போனதை மீண்டும் 2 மடங்காக திருப்பிக் கொள்வதற்காக கர்த்தர் உங்களை தனிமைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. நீ எந்த இடத்துல நிர்மூலமாகி போனியோ, எந்த இடத்துல நீ அழிந்து போனியோ, எந்த இடத்துல நீ அவமானப்பட்டியோ, கர்த்தர் சொல்லுகிறார், அந்த இடத்திலேயே நான் உன்னை உயர்த்துவேன். பாருங்க, யோபு வசனம் சொல்லுது, தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபித்தான். எங்கெங்க ஜெபிச்சான்? யோபு எங்கே உட்காந்து ஜெபிச்சான்? அதே குப்பை தொட்டி, அதே ஓட்ட சுரணின்னு தான் இருக்கிறான்.
ஓட்டை சுரண்டி கொண்டே தன்னுடைய நண்பர்களுக்காக அவன் ஜெபிக்கிறான். கர்த்தர் சொல்கிறாரு, அந்த ஜெபத்தை அவர் கேட்டு அவன் இழந்து போனதை எல்லாவற்றையும் பார்க்கிலும் 2 மடங்கு அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாராம். அல்லேலூயா. நல்ல 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 கரங்களை தட்டுங்களேன். அப்போ இன்னைக்கு சபை இழந்து போனதை என் தேவன் 2 மடங்காக திருப்பி கொடுக்க போகிறார். உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் இழந்து போனதை தேவன் 2 மடங்காக கொடுக்க போகிறார். உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் நீங்கள் இழந்து போன வருமானத்தை 2 மடங்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் அவர் நல்லவராக அவர் இருக்கிறார். அப்போ இன்றைக்கு பாருங்களேன், நான் வேலை செஞ்சு ஒரு நன்மையான அந்த சம்பளத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்க கர்த்தர் சொல்கிறார், நீ இழந்து போகக்கூடிய ஒரு காலம் உண்டு, விதைக்க ஒரு காலம் உண்டு, நீ விதைத்ததை அறுக்க வேண்டிய ஒரு காலம் உண்டு, அதே போல் நீ இழக்க ஒரு காலம் உண்டு, இழந்ததை மீண்டும் பெற்றுக்கொள்ள ஒரு காலம் உண்டு. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இந்த காலத்தில் நீ 2 காரியத்தை செய்யணும். ஒன்று, பொறுமையாக இருக்கணும். 2வது என்ன, நீ நம்பணும். ஆனால் நாம் தான் என்ன பண்ணுறோம், நான் தான் என்ன பண்ணுறேன், திடுத்துப்பு நீ எதையாவது செஞ்சு மாம்ச பிரகாரமாக எங்கேயோ ஓடி கிடி உழைச்சி கிழிச்சு கண்ணு முழிச்சு எதையாவது செஞ்சு கிஞ்சி எதோ செஞ்சுலாம் நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்லிட்டு பொறுமையாக இருக்கணும், நீ என்ன விசுவாசிக்கணும். யோபு செய்து கொண்டு இருந்தான். வசனம் சொல்லுது, இவைகள் எல்லாவற்றிலையும் யோபு தன் வாயினால தேவனை தூஷிக்கவில்லை. பாருங்க, கரையில் தட்டுங்களேன். அப்படிப்பட்ட ஒரு சன்மார்க்கமான ஒரு மனுஷனை, அப்படிப்பட்ட ஒரு நீதிமானான ஒரு மனுஷனை சோதனைகளுக்குள்ள தேவன் நடத்தி கொண்டு போனாலும் அதனுடைய முடிவில் அவனுடைய வாழ்க்கையை வெற்றியாக மாற்றினார். ஆமென். சரி, இப்போ அவனுடைய உறவை மறுபடியும் தேவன் கட்டி எழுப்பினார். எந்தெந்த உறவுகளெல்லாம் அவனை சீ என்று சொன்னார்களோ அந்த உறவுகளெல்லாம் இப்போ அவனுக்கு கிஃப்ட் எடுத்து கொண்டு வராங்கங்க. நீங்கள் போய் வசித்து பாருங்கள், அவனை தேடி வராங்க, அவனை வாழ்த்துக்கிறாங்க. உன் முகத்தில் முழிக்கிறது எனக்கு ஆசீர்வாதம்னு சொல்கிறாங்க, உங்களோட பேசுவது எனக்கு ஆசீர்வாதம்னு சொல்கிறாங்க. பாருங்கள், நம்ம சபையில் ஜனங்க சொல்லுவாங்க, இந்த சபைக்கு நான் போகிறது ஆசீர்வாதமாக இருக்கும், இந்த சபையில் இருக்கிற ஜனங்கள் கூட நான் உறவு வைத்துக் கொள்வது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், இந்த சபையில் இருக்கிற வாலிப பெண் வாலிப பையனை திருமணம் செய்து கொள்வது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ரெகபோத் புதுவாழ்வு சபையில் இருக்கிற குடும்பங்களை நாங்கள் சம்பந்திகளாக பெறுவது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கரையில் தட்டுங்க நல்லா. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, தேவன் குடும்ப உறவுகளை கட்டி எழுப்புகிறார். 2வது ஒரு கருத்தை பார்க்க போகிறோம். இழந்து போன பொருளாதாரத்தை தேவன் மீண்டும் கட்டி எழுப்புகிறார். பாருங்கள், யோபுவை குறித்து வாசிக்கும் போது நீங்கள் 1ஆம் அதிகாரம் 13லேருந்து 17 வரைக்கும் நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, டைம் இல்லை, நான் சொல்கிறேன், நீங்கள் இது எனக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். 1ஆம் அதிகாரம் 13லேருந்து 17 வரைக்கும் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு எருதுகள், எண்ண முடியாத எருதுகள் இருந்தது, கழுதைகள் இருந்தது, ஆடுகள் இருந்தது, ஒட்டகங்கள் இருந்தது. இப்போ இன்றைக்கி நம்ம ஒட்டகம், ஆடு, கழுதை, எருது அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு என்ன வரும், ஏதோ ஒரு விலங்குன்னு நினைப்போம். அன்றைக்கி அது எல்லாமே ரோல்ஸ் ராய்ஸ் கார் மாதிரி, டெஸ்லா கார் மாதிரி, என்ன வேறு என்ன சொல்லலாம், லம்போகினி கார் மாதிரி, பெரிய குட்டியான மாதிரி, பெரிய டெம்போ வேன் மாதிரி, பெரிய கண்டெய்னர் மாதிரி. அப்போ ஒட்டகங்கள் எத்தனை ஒட்டகங்கள்னு போடப்பட்டிருக்கும். அத்தினி கண்டெய்னர் வச்சுருக்கிறான், அத்தினி டெஸ்லா வச்சுருக்கிறார், அத்தினி ரோல்ஸ் ராய்ஸ் வச்சுருக்கிறார், அத்தினி லம்போகினி வச்சுருக்கிறார். அப்புறம் எனக்கு பேர்லாம் தெரில, அவ்வளோ ஒருத்தர் வச்சுருக்கிறார். அப்போ அந்த ஆள் எப்படி இருப்பார், பிச்சைக்காரனாக இருப்பார், பெரிய கோடீஸ்வரனா இருக்கக்கூடியார். அவர்கிட்ட வேலை செய்கிறவங்க மட்டும் கணக்கில் அடங்காதவங்க இருக்கிறாங்க. வீட்டில் வேலை செய்கிறவங்க, வயலில் வேலை செய்கிறவங்க, மாடு மேய்க்கிறவங்க, ஆடு மேய்க்கிறவங்க, ஒட்டகம் மேய்க்கிறவங்க, அவங்களாம் யாருங்க, டிரைவருங்க. அப்போ அத்தனை டிரைவருக்கும் சாப்பாடு, அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம், அவங்க மனைவி பிள்ளைங்களுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய சம்பத்து உள்ள அந்த மனுஷனாக அவன் இருந்தான். திடீரென்று சொல்லி அவனுடைய பிஸ்னஸ்ஸு டவுன் ஆயிடுச்சு. திடீர்னு மஞ்சள் நோட்டீஸை கொடுத்துட்டு மரணத்துக்கு நேராக உட்காந்துன்னு பேசினுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ அவனுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு வந்துருச்சு பொருளாதாரத்தில். இப்போ அந்த குறைவு வந்த உடனே அவனுடைய வாழ்க்கையில் இருந்த நிறைவுகள் எல்லாம் போனது, அதோடு கூட அவனுடைய செழிப்பும் போனது, அவனுடைய சந்தோஷமும் போனது. அப்போ இன்றைக்கி கூட நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு 2 நாள், 10 நாள், 1 மாதம், 20 நாள் நம்ம வேலை செஞ்சு ஒருத்தன் நம்மளை ஏமாற்றி நமக்கு சம்பளம் கொடுக்காமல் இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? அல்லது என்னுடைய வாழ்க்கையில் நம்மக்கிட்ட பணத்தை வாங்கி கொண்டு போனவங்க ஏமாற்றிட்டா எப்படி இருக்கும்? கை மாற்றா இதை வாங்கி கொண்டு போனவன், அல்ல கடன் வாங்கி கொண்டு போனவன் உங்களை ஏமாற்றி விட்டு போனால் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அல்லது உங்களுடைய ஆதார கொம்புன்னு சொல்லக்கூடிய ஒரு வேலையை நீங்கள் இழந்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நம்பிக்கொண்டிருந்த ஒரு காரியம், பொருளாதார செழிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு காரணம், இன்கம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு வேலை அல்லது ஒரு காரியம் அல்லது ஒரு தொழில், ஒரு பிஸ்னஸ், எதுவும் உங்களுக்கு நஷ்டம் அடைஞ்சு இப்போ நீங்கள் நடுத்தரில் வந்துட்டீங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்தால் என் மனசு என்ன சொல்லும், உங்கள் மனசு என்ன சொல்லும்? இப்போ யோபுனுடைய மனநிலை அப்படி தாங்க இருந்தது.
அவன் திடீரென்று சொல்லி ஒரு இழப்பை சந்திக்கிறான், திடீரென்று சொல்லி ஒரு பிரச்சனையை சந்திக்கிறான், திடீரென்று சொல்லி ஒரு போராட்டம் சந்திக்கிறான். அவனுக்கு நல்லா தெரியுது, இதையெல்லாம் நான் ஓடி 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 உழைச்சி நான் பெற்றுக்கொண்டது இல்லை. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் பாருங்க, நீங்கள் வேலை செஞ்சு என்னுடைய கடனை அடைக்கவே முடியாதுங்க. எழுதி வச்சுக்கொள்ளுங்க, நான் அதை அப்படி செய்யவே இல்லை. நம்மளால் கடனை அடைக்க முடியாது. நமக்கு கடன் வாங்க தெரியும், நமக்கு திரும்ப கடனை கொடுக்க முடியாது. அப்புறம் நான் உதாரணம், வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்கினேன். கடன் வாங்கினது எத்தனை நாளில் வாங்கினேன்? ஒரே நாளில் வாங்கிட்டேன். ஆனால் 30 வருஷம் அந்த கடனை அடைக்க போகிறேன். எத்தனை வருஷம்? அப்போ கடனை அடைக்கவே முடியாது. தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டினால் மட்டும்தான், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்தால் மட்டும்தான், கர்த்தர் உங்களுக்கு பொக்கிஷசாலிகளை தெரிந்து கொடுத்தால் மட்டும்தான், கர்த்தர் உங்களுக்கு அதிகாரிகளுடைய கண்களில் தயவு கிடைக்கும்படிக்கு செய்தால் மட்டும்தான் அந்த கடன்களை நம்ம அடைக்க முடியும். சும்மா ஒரு உதாரணத்துக்கு கடன் சொல்கிறேன், ஏதோ ஒரு காரியம். அப்போ இங்கே அவன் சொல்கிறான், அவங்ககிட்ட இவ்வளோ எருதுகள், இவ்வளோ ஒட்டகம், இவ்வளோ ஆடு, இவ்வளோ மாடு, ஏதோ வச்சுருந்தான்ல, வேலைக்காரர்கள் சம்பாரிச்சிருந்தான், இவ்வளோ வசதிகள் வச்சுருந்தான்ல. அவன் சொல்கிறான், இதையெல்லாம் நான் கஷ்டப்பட்டு நான் ஓடி உழைச்சி சம்பாதித்து நான் அதை இழந்து போயிருந்தேன்னா எனக்கு ஒரு கஷ்டம் இருக்கும். அவன் சொல்கிறான், இது எல்லாமே கர்த்தர் எனக்கு கொடுத்தார், கர்த்தர் எனக்கு எடுத்தார். இப்போ நான் எங்கள் மனைவி கிட்ட ஒரு 100 ஏரை கொடுக்கணும்னா அந்த 100 ஏரை திரும்ப எப்போ ஒன்றும் வாங்கிக்க எனக்கு அதிகாரம் இருக்குது. 100 கொடுத்து ஒரு 50 வாங்கி நான் 50 வைப்பேன், 100 கொடுத்து 100 எடுத்துக்குவேன். திரும்ப அவங்ககிட்ட 200 கொடுப்பேன், கொடுக்காமலாம் போவேன். ஏன்னா கொடுத்து அவங்க சம்பாதிக்கல, உதாரணத்துக்கு அவங்க சம்பாதிக்கல, நாம் கொடுக்குறோம். அப்போ இங்கே யோபு சொல்கிறான், இது எல்லாவற்றையும் நான் இழந்து போனேன், ஆனால் இது எதுவுமே என்னால் கிடையாது. நான் சம்பாதிக்கலை, நான் ஓடலை, நானும் உழைக்கலை, ஆனால் செஞ்சதெல்லாம் அவன் தான், பிரயாசப்பட்டதெல்லாம் அவன் தான். ஆனால் ஆண்டவரை மேன்மைப்படுத்துறதுக்காக சொல்கிறான், இதை எல்லாவற்றையும் எனக்கு கர்த்தர் கொடுத்தார், கொடுத்ததன் மேலே அவருக்கு நான் முழு அதிகாரத்தை கொடுத்துருந்தேன், அதை அவர் எடுத்தார். நல்ல காரியங்களை தட்டுங்களேன். அப்போ இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ ஒன்று இழக்கிறீங்கல்ல, ஏதோ நீங்கள் ஒன்று இழந்து போயிருக்கிறீங்க, ஏதோ நீங்கள் கை தவறி விட்டு இருக்கிறீங்க, எதையோ நீங்கள் கீழே போட்டு இருக்கிறீங்கல்ல, அது எதுவுமே உங்களுடைய நாலேஜில் நடந்தது கிடையாது, உங்களுடைய சிந்தனையில் தோன்றின திட்டம் கிடையாது, உங்களுடைய எண்ணத்தில் உருவானது கிடையாது. மாறா அது தேவன் என்னுடைய வாழ்க்கையில் அவர் அனுமதித்த காரியங்கள். நல்ல காரியங்களை தட்டுங்களேன், நல்ல காரியங்களை தட்டுங்களேன். அப்போ யோபு பாருங்களேன், அவன் அவ்வளவு பாடுகள் பட்டு கொண்டு இருந்தாலும் அவன் செய்த ஒரே ஒரு காரணம் நான் சொல்லியிருந்தேன், அவன் தேவனை நிந்திக்கலை, தேவனை தூஷிக்கலை, தேவனை குற்றம் சாட்டலை. மாறா அவன் தன்னுடைய வாழ்க்கையில் பொறுமையை கடைபிடிக்கிறவனாக இருக்கிறான். பாருங்கள், 1வது அதிகாரத்தில் எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சிங்க. கடைசி அதிகாரத்தை தான் அவனுடைய வாழ்க்கை மறுபடியும் கட்டி எழுப்பப்படுகிறது. மொத்தம் எத்தனை அதிகாரம் பாருங்கள், அதில் 42. அப்போ 42ல் முதல் ஒரு அதிகாரத்தை தள்ளிடுங்க, பின்னாடி ஒரு அதிகாரத்தை தள்ளிடுங்க, மீதி 40 அதிகாரம். எத்தனை வருஷம் யாருக்குமே தெரியாது. 40 அதிகாரமும் அந்த மனுஷன் தன்னுடைய நாவுனால தேவனை தூஷிக்கவே இல்லை. அப்போ தேவன் இந்த மனுஷனை ஆசீர்வதிப்பதற்கான பிரதானமான காரணம், தேவன் மேலே அவன் விசுவாசத்தை வைத்துக்கொண்டு அவன் இருந்தான். பாருங்களேன், 42:12, யோபு 42:12, கர்த்தர் யோபின் முன்னிலையை பார்க்கிலும் அவனுடைய பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். நல்ல காரியங்களை தட்டுங்களேன். யோபு ஏற்கனவே பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறான், அந்த நிலையிலிருந்து இப்போது அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு போகிறார். ஆமேன். இந்த காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அவனுடைய முன்னிலைமை என்னதுங்க? உதாரணத்துக்கு ஒரு பெரிய மில்லியனராக இருக்கிறார். இப்போ தேவன் அவனை பில்லியனராக மாற்றணும். அதானப்பா, மில்லியனுக்கு அப்புறம் பில்லியனா? ஓகே, மில்லியனராக இருக்கிறாரு. இப்போ அவனை பில்லியனராக மாற்றுறாரு. ஒருவேளை அது உலகத்தில் இருக்கிற ஒரு சில மனுஷனால் முடியும். அதானி, அம்பானி, அவங்களால ஒரு வேளை முடியலாம், ஏன்னா அவங்க மில்லியனராக இருக்கிறாங்க, பில்லியனராக மாற முடியும். ஆனால் யோபு மில்லியனராக இருக்கும்போது தேவன் அவனை பில்லியனராக மாற்றலை. யோபு இப்போ மைனஸில் இருக்கிறார். எப்படிங்க? ஆமாம், அவர் சாதாரணமாக கூட இல்லை, அவர் எல்லாத்தையும் எழுந்து மைனஸ் மில்லியனராக இருக்கிறார். இப்போ மைனஸ் மில்லியனரில் இருக்கிற ஒருத்தனை தூக்கி தேவன் ப்ளஸ் பில்லியனராக மாற்ற போகிறனால காரியங்களை தட்டுங்களா. அதை தாங்க இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறாரு. நீங்கள் எந்த இடத்துல இழந்துட்டு ஒன்றுமே இனி நடக்காதுன்னு நினச்சி கொண்டு இருக்கிற அந்த நிலைமைக்கு தேவனை உங்களை கொண்டு வருவதற்கு ஒரு நாளும் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார். மாறா நீங்கள் எந்த இடத்துக்கு போகணுமோ
அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போவதற்காக நீங்கள் இழந்து போன அந்த இடத்துலேருந்து உங்களை என்னை தூக்கி அந்த எக்ஸ்ட்ரீம் ஒரு லெவலுக்கு கொண்டு போகிறனால கரையில் தட்டுங்களாம். நீங்கள் இருக்கிறது எக்ஸ்ட்ரீம் ஒரு டெப்த்தான ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்க. தேவன் உங்களை சமமான இடத்துல கொண்டு வந்து நிறுத்த கிடையாது, மாறா உங்களை ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு இடத்துக்கு கொண்டு போக அவர் விரும்புகிறார். ஆமேன். இது நிச்சயமாக நடக்கும். ஆனால் இப்போ அந்த எக்ஸ்ட்ரீமான ஒரு மைனஸில் இருக்கிற ஒரு மனுஷனால் ப்ளஸ் வருவதற்கே முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை ப்ளஸ்ஸாக மட்டும் மாற்றலை, உன்னை நான் பில்லியனராக மாற்ற போகிறேன். அதுக்கு நீ இந்த மைனஸை சந்திச்சு தான் ஆகணும்ல. கரையில் தட்டுங்களேன். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு சில சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார், ஒரு சில பாடுகளை அனுமதிக்கிறார், ஒரு சில பிரச்சனைகளை பாருங்கள். நல்லா உங்கள் மேலே அன்பாக இருந்த மனுஷன் உங்களை தூஷிக்கும்படிக்கு நடக்கும். உங்களை நல்லா அரவணைச்சு வழி நடத்தினவங்க உங்களை விட்டு விலகி போக நடக்கும். உங்கள் கூட நல்ல உறவாக இருந்தவங்க, ஒன்றா சாப்பிட்டவங்க, ஒன்றா தூங்கினவங்க, ஒன்றா படுத்தவங்க, ஒன்றா நடந்தவங்க, அவங்க உங்களை விட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஏன் தெரியுங்களா? உங்களுடைய நம்பிக்கை அவங்க மேலே இருக்குது, உங்கள் நம்பிக்கை அது மேலே இருக்குது, உங்களுடைய நம்பிக்கை வேறு எங்கேயோ இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், டேக் டைவர்ஷன். அந்த நம்பிக்கை அப்படியே கொஞ்சம் மேலே தூக்கி பாரு. அங்கே யார் இருக்கிறா? நான் இருக்கிறேன். நீ என்ன பார்க்கணும்? அப்போ நீ அதை பார்ப்பதற்காக உன்னை நான் உலகத்தில் உருவாக்கலை. நீ என்ன பார்ப்பதற்காக? வசனம் சொல்லு, என்னை நோக்கி கூப்பிடுகிறவனுக்கு தான் நான் எட்டாததும் அறியாததுமான பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். அப்போ மிகுதி ஆஸ்தி உள்ளவனாக இருந்த யோபுனுடைய வாழ்க்கையில் சடுதியில் ஒரு ஏழ்மை வந்தது, ஒரு சடுதியில் ஒரு பிரச்சனை வந்தது, சடுதியில் ஒரு போராட்டம் வந்தது. அவனோட வாழ்க்கையே இடிந்து போனது. ஒரு மனுஷன் தன்னுடைய தகப்பனை இழந்து போனான், தன்னுடைய தாயை இழந்து போனான், தன்னுடைய மனைவியை இழந்து போனான், தன்னுடைய பிள்ளைகளை இழந்து போனான். கிட்டத்தட்ட யோபுவை போல் ஒரு மனைவியை மட்டும் யோபு இழக்கலை. அப்படியேப்பட்ட அந்த சூழ்நிலையில் அந்த மனுஷன் கடலோரத்தில் தற்கொலை பண்ணிக்கொள்வதற்காக அவன் நடந்து போய் கொண்டு இருக்கிறான். தற்கொலை பண்ணிக்கொள்வதற்காக அவன் நடந்து போய்கொண்டே இருக்கிறான். போய்கொண்டே இருக்கும்போது அவன் தனிமையாக போகிறான். திரும்பி பார்க்குறான், நம்ம கூட யாருமே இல்லை, நம்ம செத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து போகிறான். அலையை பார்த்தோன்னே பயம் வந்துடுது. வீட்டுக்கு போயிடுறான். மறுநாள் வரான், நடக்கிறான். நான் இன்றைக்கி எப்படியாவது தற்கொலை பண்ணிக்கணும், என் கூட எனக்கு யாருமே இல்லை, நான் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். திரும்பி பார்க்குறான், அவன் பின்னாடி யாருமே இல்லை. போகிறான், கடலை பார்க்குறான், அலையை பார்க்குறான், அவனுக்கு பயம் வருது, வீட்டுக்கு போயிடுறான். இப்போ 3வது நாள் அவன் நடந்து தற்கொலை பண்ணிக்கொள்வதற்காக போயினே இருக்கிறான். திடீர்னு திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்தா 2 கால் அடி தடங்கள் அவனுக்கு தெரியுது. அவன் நினச்சிக்கிறான், நம்ம இத்தனை நாளாக திரும்பி பார்க்கும்போது நம்ம நடந்து வந்த பாதை அந்த கடல் அலைகள் அது அடிச்சுன்னு போயிடும், நம்ம திரும்பி பார்க்கும்போது நம்மளுடைய கால் தடங்களே படலையே, இன்றைக்கி என்ன நம்மளுடைய கால் தடங்கள் தரையில் இருக்குது, ஒருவேளை அலை அவ்வளோ தூரத்துக்கு வரலையா அப்படின்னு நினச்சிக்கொண்டே போய்கொண்டு தற்கொலை பண்ணிக்கல, வீட்டுக்கு போயிடறான். இப்போ 3வது நாள் முடிஞ்சு 4வது நாள் மறுபடியும் தீர்மானம் எடுத்துட்டான், இன்றைக்கி நம்ம எப்படி ஆகலாம், ஏன்னா நமக்கு இனி யாருமே உலகத்தில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்து போயினே இருக்கிறான். நேற்று ஞாபகம் வந்துருச்சு, நம்ம நடந்து வந்த பாதம் கண்ணில் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக திரும்பி பார்க்குறான். அங்கே 2 பேர் நடந்து வந்த தடங்கள் அவனுக்கு தெரியுது. அப்போ அவன் யோசிக்கிறான், இது என்ன இது இப்படி இருக்குது அப்படி யோசிக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருந்து உன்னை நடந்து கொண்டு வந்தேன். சரி ஆண்டவர், இன்றைக்கி நீங்கள் என் கூட வந்தீங்க, அன்றைக்கி நீங்கள் தனியாக ஒரே ஒரு கால் தடம் மட்டும் இருந்துச்சு, அது எப்படி? அப்போ அவர் சொன்னார், அன்றைக்கி நான் உன்னை தூக்கின்னு நான் நடந்து வந்தேன். நல்ல கரையில் தட்டுங்களேன். அன்றைக்கி அவன் தீர்மானம் எடுத்துட்டு தெளிவில்லாமல் இருந்தான். அப்போ ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை தூக்கின்னு இருந்தேன், நான் நடந்து வந்த கால் தடங்களை நீ பார்த்த, இன்றைக்கி நீ என்னை திரும்பி பார்த்து நம்ப ஆரம்பிச்சிட்ட, அதனால் இப்போ என் கூட நீ நடந்து வர அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ சகோதரனே சகோதரியே, நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறது, நீங்கள் எதையோ ஒன்று இழந்து போயிருக்கிறது, நம்ம சபையில் எதையோ நம்ம ஒன்று இழந்து போயிருக்கிறது. தேவன் அப்படியே பார்த்துட்டு ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், எவ்ரி திங் வில் பி சேஞ்சுன்னு சொல்லிட்டு போகிறவர் கிடையாது. அவர் ஆல்விஸ் வெல் கிடையாது. அவர் எல்லாவற்றையும் மாற்றி கொடுத்து நம்மை சமாதானமாய் வாழ செய்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். எழுந்து நில்லுங்க.